ஃப்ரெண்ட்ஸ், கிரிப்டோ காயின்ஸ் யூஎஸ்டிடி மூலயமா எப்படி ஃபண்டிங் பிப்ஸில் பை சேலஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபண்டிங் பிப்ஸில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணோடனே உங்களுக்கு ஹோம் பேஜில் பை சேலஞ்ச் இருக்கும். அதை கொடுத்த உடனே ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். நான் 2 ஸ்டெப்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். அக்கௌண்ட் சைஸ் வந்து நான் 10Kக்கு போயிருக்கேன். நான் வந்து MT5 தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கூப்பன் கோட் வந்து இங்கே டிஸ்பிளேல இருக்கும். ஸோ அந்த கூப்பன் கோட் போட்டுக்கோங்க. கூப்பன் கோட் போட்ட உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 66லேருந்து $13 ஆஃபர் கிடச்சிருச்சு. ஸோ $52. இங்கே வந்து பேமெண்ட் மெத்தடில் வந்து கிரிப்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நிறைய பேமெண்ட் மெத்தட் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி கிரிப்டோ இல்லைனா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு தான் இது தான் மோஸ்ட்லி போவாங்க. ஸோ நான் கிரிப்டோ சூஸ் பண்ணுறேன். ஸோ பில்லிங் டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். எனக்கு ஃபில் பண்ணாததுனால ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ பில்லிங் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் போகும். ஸோ அங்கேருந்து தான் நம்ம வந்து கரெக்டான பேமெண்ட் வந்து நம்ம பினான்ஸ் ஆப்பில் நம்ம கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் பிப்ஸில் வந்து கீழே வந்து பேமெண்ட் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் காப்பி இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். மேனுவலாக டைப் பண்ணாதீங்க. அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா QR கோடை ட்ரை பண்ணுங்கள். அதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா கீழே 3வதாக வந்து ஓப்பன் இன் வேலெட்டுக்கு கீழே ஒரு காப்பின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுங்க. எனக்கு அதுதான் ஒர்க் அவுட் ஆச்சு. கண்டிப்பாக டெமோ அக்கௌண்ட்டை முடிச்சுட்டு டெமோ அக்கௌண்ட்டில் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறப்போ ஆல்வேஸ் ஸ்டார்டட் வித் 5K அக்கௌண்ட்டு. நான் தெரியாமல் 10K அக்கௌண்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து 5K அக்கௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா 10K அக்கௌண்ட்டுக்கு போங்க. ஓகே, இப்போ இதை காப்பி பண்ணி நான் இங்கே போட்ட உடனே நெட்வொர்க்கை கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து ட்ரான்ன்ற நெட்வொர்க் மூலயமா தான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்ட உடனே பாஸ்கீலாம் போட்டு வெரிஃபை முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஆகிடும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபண்டிங் பிப்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எதில் வேணும்னாலும் பண்ணலாம். பட் ஆனால் இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிக்கோங்க. பேமெண்ட் எதில் கரெக்டாக வருது அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க. நான் வந்து செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 55.97 இருக்குது. ஆனால் நான் 56.97 போட்டிருக்கேன். ஏன்னா அந்த 1% வந்து கமிஷன் அந்த பர்டிகுலர் நெட்வொர்க்குக்கு. ஸோ அதை போட்டு நீங்கள் போட்ட உடனே இங்கே வந்து ப்ராசஸிங் அப்படின்றது வந்துடும். ஸோ ப்ராசஸிங் வந்த உடனே நமக்கு வந்து சேலஞ்ச் வந்து வந்துடும். ஸோ சேலஞ்சை வந்து கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. இந்த சேலஞ்சில் அவங்க நமக்கு கொடுக்குற சேலஞ்சே பார்த்தீங்கன்னா நம்மளால கன்சிஸ்டன்சியாக வர முடியுமா இல்லையா அப்படின்றது தான். ஸோ அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ரூல்ஸை வந்து பார்த்து பக்காவாக பண்ணுங்கள். ஒரு வாட்டி நீங்கள் சைன்இன் பண்ணுறப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.